பேக் சைடுல பாத்தீங்கன்னா இந்த மம்மி வந்து வயித்துக்குள்ள வச்சிருக்காங்களா ஒரு குட்டி. ஆமா, அது வந்து நம்ம குட்டியோட ஸ்கேன். சோ நம்ம குட்டி வந்து இப்படி தான் இருக்காங்க. ஒரிஜினல். எஸ், ஒரிஜினல் குட்டியோட ஸ்கேன். ஓகே. சோ அதனால வந்து பிரெக்னன்ட் மம்மி தான் நானு. சோ என் வயித்துக்குள்ள இருக்க குட்டியை தான் நான் அப்படியே பின்னாடி ரெப்ளிகேட் பண்ணிருக்கேன். கல்யாண சாரி தான் கட்டணும். சோ கல்யாண சாரி கட்ட போறோம். கல்யாண ப்ளவுஸே நம்ம ரெப்ளிகேட் பண்ணோம். கல்யாண ப்ளவுஸ் ஆல்ரெடி ட்ரெண்ட் ஆயிடுச்சு, சூப்பர் ஆயிடுச்சு. எல்லாருமே அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து நம்ம திருப்பி மலகாப்புக்கு அதே ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு மலகாப்புக்கு நம்ம புது தீமா கொண்டு வரலாம் அப்படின்னு நாங்க யோசிச்சோம். சோ அப்ப என்னன்னா சரி ஓகே நம்மளோட கொஞ்சம் ஸ்கேன் எல்லாம் இன்ஃபியூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் 5D ஆர்ட் எல்லாம் கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே இந்த ப்ளவுஸ்ல கொண்டு வந்திருக்கேன். ஓகே. ஸ்கேன் எங்க இருக்கு? பேக் சைடுல பாத்தீங்கன்னா இந்த மம்மி வந்து வயித்துக்குள்ள வச்சிருக்காங்களா ஒரு குட்டி. ஆமா, அது வந்து நம்ம குட்டியோட ஸ்கேன். சோ நம்ம குட்டி வந்து இப்படி தான் இருக்காங்க. ஒரிஜினல். எஸ், ஒரிஜினல் குட்டியோட ஸ்கேன். ஓகே. சோ அதனால வந்து பிரெக்னன்ட் மம்மி தான் நானு. சோ என் வயித்துக்குள்ள இருக்க குட்டியை தான் நான் அப்படியே பின்னாடி ரெப்ளிகேட் பண்ணிருக்கேன். அண்ட் இது வந்து 5D ஆர்ட். ஸோ ஒரு லாங் வந்து பார்க்கும்போது அப்படியே எம்போஸ்டு ஃபீலிங்காக இருக்கும். அண்ட் இது 5D பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அவங்க கஷ்டப்பட்டு பண்ணாங்க. அண்ட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாப்பாவோட கால் அண்ட் பால் புட்டி, அப்புறம் டக்கு குவாக் குவாக் எல்லாமே இருக்கு. ஸோ இதுதான் பால் புட்டி இங்க இருக்கு. ஆமா, இன்னும் எங்க நிப்பிள் கண்டுபிடிங்க, தேடி பயங்கரமா இருக்கே.